வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வி ஆர் பேக் டு நியூஸ், வீக்லி டெக் நியூஸ். இல்லை, வீக்லி நியூஸ் எங்கேயாவது ஒன்று ரெண்டு தான் வரும். அப்புறம் அதான் கேட்பீங்க. இல்லை, அதெல்லாம் நிறையவே இருக்கு. போன வாரம் பேக் டு பேக் நத்திங் ஃபோன்ஸாக கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. கால் பேக்கும் இவருக்கு எதுவும் கொஞ்சம் கனெக்ஷன் நினைக்கிறேன். ஆமாம். இன்னொரு அதிசயம், போன நாளில் வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டுருந்தாங்க. அதில் பார்த்தா ஆண்ட் ஒரு ஆப்சண்ட்டு. ஏன்டா நான் தான் ஊருக்கு போயிருந்தேனடா. அது எனக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இட்லி கடைன்னு ஒரு படம் வந்து லாஸ்ட் வீக் ஓடிடியில் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாங்களா? படம் வந்தப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் தானே வந்துச்சு. படம் வந்தப்ப காண்டாரா வந்து ஆப்போசிட்ல இருந்துச்சு. அதுக்கு கரெக்டா. என் கேள்வி என்னன்னா, ஒரு படம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரலனாலும் ஒரு பாசிட்டிவ் அலை அது மேல இல்ல. அதனால காந்தாரா பக்கம் எல்லாம் போயிட்டாங்க. ஐயோ இந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு ஒரு ஆர்வமே வந்துருச்சு. அதுல வந்து எத்தனை சாமி அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டா செம்மையா இருந்துச்சுங்க. அந்த மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். சரி, ரைட். டு இளையராஜா சார்ங்கிற மாதிரி ஒரு அந்த பாட்டு இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு நீங்க வேணா ஹெட்செட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 3A லைட் வர அதான் போன வாரத்தோட டாக் ஆஃப் த டவுன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டிவைஸ் சொல்றீங்களா? இல்லடா, அதை பத்தி பேசினாங்க. யாரையா கழுவி ஊத்தினாலும் ஒரு தான் கழுவி ஊத்திட்டு இருக்கோம். அதுக்காக வந்து எல்லாரும் அப்படி இருங்க நான் சொல்ல முடியும். பேசினாங்க, அவ்வளவுதான். 3A லைட்டுங்கிறது சிஎம்ஓ ஃபோன் 2 ப்ரோன்னு நமக்கு முதலே தெரியும். என்ன ஃபோன் 2 ப்ரோலேயே கொஞ்சம் பரவாயில்ல போல. அந்த 2 MP நுழைகன்லாம் கிடையாது. ஒரு சிஎம்ஓ ஃபோன் 2 ப்ரோ அட்வான்ஸ்டாக ஃபீல் ஆகுது இவன் வந்ததுக்கு அப்புறம். ஆனால் இப்போ இவனுங்க ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு 2023ன்னு வச்சா ரீசனபிளாக இருக்கு. 2023 அப்படின்னு வச்சாங்கன்னா இந்த 2025ல ஆல்ரெடி சந்துரு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துக்கோங்க. நத்திங் ஃபோன் 3Aன்னு இருக்கு. அதுவே காணா போல 20 வந்துச்சுல. 20,999 வித் ஆல் ஆஃபர்ஸ். 20,999. ஸோ அப்படி பார்க்கும்போது நீ சொன்ன 22ஓ 23ஓ ப்ரைஸ் பண்ணாங்கன்னா 3A லைட் வந்து வந்த வழியே செல்லவும் அப்படின்னு சொல்லி அப்படியும் பண்ணலாம். இப்போ நத்திங் ஃபோன் 3 ஆண்டவர் வந்து ஒரு 80,000 ப்ரைஸ் பண்ணப்போ வாங்காமல் 35,000 40,000 வாங்கும்போது வாங்கலாம். இது 12,000 வரும். ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, உங்களுக்காக நீங்களாம் ஆசைப்பட்டு கேட்டீங்கிறதுக்காகவே ப்ளோட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பேஜ் போட்டு 18,000 இதே ஃபோனை விற்க முயற்சி பண்ணலாம். ப்ளோட்டர்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லையாங்க. ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம். நான் இப்போ கூட நியூஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மோட்டரோலாவில் வந்து நான் அதுக்கு தான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா, when Motorola tries competing against Motorola கோட்டட் ரிட்ரீட் பண்ணேன். ஏன்னா G67 வருது. என்னடான்னு கேட்டா, சாமனஸ் Gen 2ஓட நிறைய சிப் வாங்கிட்டாங்களாம். அதை காலி பண்றதுக்காக ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்றாங்க. ஒரே ஒரு மேஜர் அப்டேட் தான் வரும். அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15. உங்களுக்கு Android 16ஓட அந்த ஃபோன் முடிஞ்சு. ஆமா. ஆனா இதை நான் பாசிட்டிவாகவும் பார்க்க முடியும். அப்படியே எனக்கு பேச சொல்ல தோணுது. ஏன்னா இது வந்து எதுக்குன்னா, இப்போ 3 வருஷம் 4 வருஷம் அப்டேட் வருதுன்ற பேர்ல 2 அப்டேட்டுக்கு அப்புறமே ஃபோன் இழுத்துக்குது அங்கிட்டு இங்கிட்டுமா. அந்த ஃபோனை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாம போயிடுது. அதுக்கு பேசாம ஒரே ஒரு அப்டேட், அந்த அப்டேட்டையும் முடிஞ்ச அளவுக்கு உருப்படியா டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோன் வந்து கடைசி வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா இருக்கும்ல. மோட்டரோலா வந்து எப்படின்னா பிரச்சனையை வந்து அதான் நான் சொன்னல, இப்போ நீ சொன்ன சாம்சங் வருஷம் தெரியும் நமக்கு பிரச்சனை தான் வாங்குறோம். அப்படி இல்லை, அவங்கள வந்து இப்படி நீ ஒன்று வாங்க போற. இப்போ G67 லான்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். நீ வாங்க போகும்போது இது இன்னும் பெட்டரா இருக்கும் போல. என்னன்னு பார்த்தா G85 இருக்கும். இல்லாட்டி இது போலாமா G96 பவர்ன்னு இருக்கு. இல்லாட்டி ஆக்சுவலாக G60 ஸ்டைலஸ் போலாமா, அதுவும் சாமனஸ் Gen 2 தானே. 3.5 ஜாக்கும் வரும். Edge 15 போலாமான்னு கூட தோணும். அது வந்து 18,000 கீழே எங்கேயாவது பழைய ஸ்டாக் கடந்தா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது, இதுல ஜோக் பாருங்க, Edge 15 போறதா வைப்போம் சும்மா. ஓகே, 5 வருஷம் அப்டேட் அந்த ஃபோனுக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கே புரியல. இது வந்து மோட்டரோலா டீம்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோணுது? எப்பயுமே ஏதாவது ஒரு ஹைலையே இருப்பானுங்களா? ரூம் போட்டு வச்சு பேசிட்டே இருப்பானுங்க போல. சரி செஞ்சதெல்லாம் எப்படி வைப்போம் அப்படின்ட்டு கிரியேட்டிவா வைக்கிறானுங்க. கிரியேட்டிவாவா? அதனால இங்க பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேன், மோட்டரோலாவை ஹேட் பண்ணி ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. சரியா? பேசாம ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கே போட்டுடலாம். இதுக்கும் Xiaomi 15 வாங்கியிருக்காருங்க. இது வந்து சோக இன்ஃபர்மேஷன். என்னன்னா, அமேசான்ல யாரோ ஆர்டர் பண்ணதுக்கு பெங்களூர் பேஸ்டு டெக்கி ஒருத்தர் வந்து Fold 7 ஆசை ஆர்டர் பண்ணதுக்கு உள்ள வந்து அப்படியே அச்சு பிசுறாம அழகா டைல்ஸ்கள் வச்சு அனுப்பியிருக்காங்க. அப்ப கீழே கமெண்ட் நான் அதை போட்டிருக்கேன், இந்த மாதிரி இருந்தா எங்க போறதுன்னு. அதுக்கு கீழே ஒரு நண்பர் வந்து டைல்ஸ் கொண்டு ஆகலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அதான் நல்லா பேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நல்லா உடையாம வந்திருக்குல்ல. கரெக்ட் தான். சரி, அப்படி இருக்கும்போது காலையில வந்து ஒரு நண்பர் அழகா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு போட்டிருந்தாரு. என்னடா இது ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்காருன்னு பார்த்தேன். ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. இந்த மாதிரி டேட்ஸ் iPhone 13 Pro Max ஸ்லிப்டு ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட், டிஸ்பிளே ஷேட்டர் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஒரு eSIM மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ சிம்மை வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட என்ன வேணும், நமக்கு ஃபோன் டிஸ்பிளே வேணும். ஸோ அப்போ ஆக மொத்தம் ஸ்வாகா, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் ஒரு கண்டிஷனாக யோசிக்கும் போது சொல்கிறாரு, பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நிலமை. இப்போ நான் இதுலேருந்து சிம்மை வெளில எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் முடியலை. ரெண்டாவது, கொஞ்சம் என்கிட்டயே ஒரு பழைய சிம் இருந்தது. ஏன்னா இது வந்து நடந்தது என்னைக்குன்னு பார்த்தா ஒரு சனிக்கிழமை இரவு மாதிரின்னு வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் க்ளோஸ். சரி, டக்குன்னு கையில் இருக்கிற ஒரு சிம் வந்து எப்பயோ வாங்கினது, அதை ஆக்டிவேட் பண்ணலை. ரோட்டில் தான் கிடைக்குமே சிம்மு, ₹1 சிம் அந்த மாதிரி எதையும் வாங்கிவிட்டு ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது.
அதுக்காக மாற்றலாமான்னா அதெல்லாம் முடியாதுல்ல, ப்ராப்பராக வர சொல்லுவாங்க நேரில் வந்து இந்த இதெல்லாம் போட்டு இது ஆதார் வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே பண்ணாமல் அப்போ என்ன பண்ண முடியாது, இப்போதைக்கு சிம்மே ஆக்டிவேட் பண்ண முடியாது. சரி, அப்போ சிம்மே ஆக்டிவேட் பண்ண முடியாத ஒரு நிலமையில இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம், பேசாமல் போய் டிஸ்பிளே மாற்றிடலாமான்னு தோணுது. சரி, டிஸ்பிளே மாற்றலாமான்னா சண்டே அவன் திறந்து வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அப்போ மொத்தம் நான் எப்படி மாட்டியிருக்கேன் பாருங்க. சரி, இப்போ எப்படியா இருந்தாலும் டிஸ்பிளே மாற்றணும்னா அதுக்கு கண்டிப்பாக செலவு அதிகம். ரெண்டாவது, இதுக்கு டிஸ்பிளே மாற்றி மண்டே அன்னைக்கு டிவைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் திரும்ப பழைய மாதிரி. ஏன்னா சிம் உள்ள ஆக்டிவாக தான் இருக்கும். பட் இதுவே நான் சிம்மு மாத்துறேன்னு வைப்போம், ஃபிசிக்கல் சிம்முக்கு மாறுறேன். சரி, ஏன்னா இவர்கிட்ட வந்து நிறைய பேக்கப் ஃபோன்ஸ் நிறைய கிடக்குது வீட்டில். ஆனால் ஒன்றுத்துக்குமே என் சிம்மை கழட்டி போட முடியல, எப்படி மாட்டிருக்கேன் பார்த்தீங்களான்னு போட்டிருந்தாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போ மண்டே போயிட்டு சிம்மே வாங்கிடுறாங்கன்னு வைப்போம். அப்பாவோட பழைய நம்பரை சொல்கிறாங்க, ப்ரூஃப் கொடுக்குறாங்க, சிம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, சிம் வந்து டிவைஸோட போயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சிம்மே கிடச்சாலும் அடுத்து 24 ஹவர்ஸ்க்கு அவர் ஏதோ முக்கியமான பிஸ்னஸில் இருக்க ரியல் எஸ்டேட் மாதிரி எதில் இருக்காருன்னு போது 24 ஹவர்ஸ்க்கு மெசேஜ் வராது, ஓடிபி வராது, எதுவுமே வராது. அப்போ என்ன ஆகும், அப்போது இந்த இசிம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது எப்படின்னா பாசிட்டிவ் சைட்ஸில் எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ நம்ம டிவைஸ் திருட்டு போச்சுன்னா சிம் எடுத்து வெளில போட முடியாது. ஆமாம், இதே சிம்லர் பிரச்சனை தானே எனக்கு. பிக்சல் 7 ப்ரோக்கு இசிம் அப்பாவுக்கு போட்டு கொடுத்து ஃபோன் தான் டெட் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இசிம் உள்ள மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை ஃபிசிக்கலாக வோடாஃபோன் இருந்துச்சு. சரின்னு அந்த வோடாஃபோன் வேறு ஃபோனில் வச்சு சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஜியோ இசிம்மா அதுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. சுடர் வந்து என்னாச்சு, இந்த மாதிரி இசிம்லேருந்து ஃபிசிக்கல் சிம்முக்கு மாறுறதுக்காக போன இடத்துல என்ன பண்ணியிருக்கானுங்க, 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. என்னையா 100 ரூபா அப்படின்னு சொன்னால், அப்புறம் இவனுக்கு வந்து என்ன கேட்டாலுமே ப்ராப்பரான பதில் வராதனால இவன் என்ன பண்ணிட்டான், யூபிஐ ஐடிலாம் கொடுக்காத, அவன் ஃபோன் நம்பர் கூட அதுக்கு நான் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஓகே. ஸோ அதனால் என்னாச்சு, அதனால என்னாச்சு, ஆன்ல தான் தம்பி இருக்கு, மைக் மட்டும் அவங்க யாரையோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம். சரி வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வந்து 100 ரூபாய்க்கு இவன் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணி 100 ரூபா பே பண்ணிட்டு இப்போ ஃபோன் நம்பர் இவன்ட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், ஜியோவில் வந்து வெரிஃபை பண்ணும்போது, ஜியோவில் வந்து இந்த நடக்கும்போது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது அதில் வந்து மெசேஜ் எல்லாருக்கும் மெயில் வருமா, சிம் நீங்கள் வாங்கினீங்கன்னா வருமா, 50 ரூபாய் தாண்டி 10 ரூபா கொடுக்கக்கூடாது அப்படின்னே வருமா மெயில். ஆனால் எவ்வளோ பேர் இந்த மெயிலை பார்க்க போகிறாங்கன்னா அவன் என்கிட்ட கேட்டான். கரெக்ட் தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், சுறுசுறுப்பா இவன் இவ்வளோ கேள்வி கேட்டான்ல, 50 ரூபா தானே இருக்கும், இப்படி தானே இருக்கும், அப்படி தானே இருக்கும்னு ஒன்று. இவன் 100 ரூபா போட்டதுமே அந்த புத்திசாலி என்ன பண்ணியிருக்காப்புல, இவனை வந்து பிளாக் பண்ணியிருக்காரு ஜிபேல. இவன் திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்கான், மெசேஜ் அனுப்பியிருக்கான். அது சென்டிங்னே இருந்தது, அந்த எவிடன்ஸ் இருக்கு, நான் உனக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் இருந்ததுன்னா, ஏங்க 50 ரூபான்னு தாங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னங்க என்கிட்ட 100 ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அது சென்டிங்லேயே இருக்கு, ஏன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அப்புறம் என்னாச்சு, நம்பர் தான் கையில் இருக்குல்ல. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, ஜியோலேருந்து மெயிலும் வந்துருச்சா, ஜியோவில் கஸ்டமர் கேர் கால் பண்ணிட்டானா, எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சா. இப்போ அவன் வந்து கால் பண்ணுறான், கால் பண்ணிக்கினே இருக்கான். ஏன்னா அவன் மாட்டிப்பான்ல, இப்போ அவன் இப்போ ஆத்தரைஸ்ட் ஆக்டிவேட்டர் மாதிரி இல்லை, அவன் கால் பண்ணுறான். 50 ரூபா ஜிபே பண்ணிட்டா அப்படின்னு. டே போடுற, இவன் வந்து இப்போ நம்பரே பிளாக் பண்ணிட்டு போடுற, எப்படி இருக்கான் பாரு சொல்லுவாரு. அந்த மாதிரி தான். ஏன்னா நான் என்னாச்சுன்னா திரும்பியும் சொல்கிறேன், சுடரோட ஃபீட்பேக் தான் இது. ஜியோ நெட்வொர்க் வேற, இது வேற. இது வந்து அவங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அவங்க தேர்ட் பார்ட்டி கைஸ். ஆமா, ஏன்னா இப்போ ஏர்டெல் ஆஃபீஸ் நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஏர்டெல் ஒழுங்குன்னு நான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஏர்டெல் கிட்ட பிரச்சனை எவ்வளோ கம்மி அப்படின்னு சொல்ல வரேன், இந்த மாதிரியான ஆக்டிவேஷன்ல. ஸோ இந்த மொத்தம் இந்த இசிம் வச்சு இவ்வளோ பிரச்சனை. அந்த இசிம்லேருந்து நார்மல் சிம்முக்கு மூவ் ஆகலாம்னு நினச்சா ஜியோ ஸ்டோரில் அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை. ஸோ அதனால இதெல்லாம் நீங்கள் யாராவது அனுபவிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். சரி, அடுத்து என்னன்னா அக்னி 4 புரட்சி. நீங்கள் வாங்க, நான் வரேன், நான் தான். அக்னி ஃபோன் 2 ஆச்சு. அக்னி 2ல தான் பின்னாடி டிஸ்ப்ளேவா? 3ல அக்னி 3ல பின்னாடி டிஸ்ப்ளே கிடையாது. இதுல பின்னாடி டிஸ்ப்ளே ஏன் கிடையாதுன்னு எனக்கு இன்னும் புரியல. அட்லீஸ்ட் வந்து பின்னாடி சப்போஸ் கீழே ஃபுல்லா அந்த யோட்டா ஃபோன் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மெட்டல் ஃப்ரேம் ஆம்ல. ஆமா, அதுதான் எனக்கு மேசிவ் வந்து மெட்டல் ஃப்ரேம், டியூவல் ரியர் கேமரா எல்லாம் ஓகே. ஃபோன் லுக் பயங்கரமா இருந்தது. ஆமாமா, டிசைன் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி இப்போ இந்த ஃபோனுக்கு இருக்கே, ஷாமில இருக்கே, அந்த மாதிரியான ஒரு மெட்டல் மாதிரி நல்லா பிரஷ் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. டிசைன் நல்லா இருக்கு. நீ வாங்க, நீ வா அப்படின்ற மாதிரி மாஸ் பண்ணிருக்காங்க. சூனுங்கிறது எப்படி போட்டிருக்காங்க பாரு. இங்க லைட் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அப்படி லைட் இருந்ததுனாலும் அழகா தான் இருக்கும் பார்க்க. வேற இமேஜ்ல ஆமாங்க லைட் இருக்குங்க, அது பாருங்க. அந்த பேண்ட் லைட் மாதிரி தான் இருக்குல்ல. ஆமா இருக்கு. பாத்தீங்களா, பின்னாடி லைட் மாதிரி பாத்தீங்களா फ्रेंड्स, இது லைட் மாதிரி வச்சிருக்கானுங்க இங்கிட்ட. போவா ஸ்லிம். ஆமா, சரி பரவாயில்ல. சரி, ப்ராசர் வந்து 8 சீரிஸ்ல 8350வா? 8450 நினைக்கிறேன். 8450னா மிரட்டலாம். டிமென்சிட்டி 8 தான் சொல்லிருந்தாங்க. 3 ஆ 4 ஆன்னு தெரியல. ஆனா டிமென்சிட்டி 84 ஆ சத்தியமா நான் சந்தோஷப்படுவேங்க. சும்மா திரும்பியும் வந்துட்டு நான் 63ல அரைக்கிறேன், 74ல அரைக்கிறேன்லாம் கிளம்பி வந்தா என்னால முடியாது. அத வச்சு எவ்வளவு நிறைய ஆப்டிமைஸ் பண்ணனும். இன்னுமே வந்து லாகா தான் இருக்கானுங்க. இந்தியா பிராண்ட்னு மட்டும் மேட் இன் இந்தியா அப்படின்னு ப்ரௌடா போட்டுக்கறாங்களே தவிர அதுல ஒரு சிங்கியா இது பயங்கரமா இருந்ததுடா. The Chinese president gifted several Xiaomi flagship phones to South Korean president அப்படின்னு போட்டிருந்தாங்க.
அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாப்புல. என்னன்னு பார்த்தா ஷாமி பிரசிடென்ட், அதாவது சைனீஸ் பிரசிடென்ட் ஷாமி ஃபோன் எடுத்து கொடுத்துருக்காராம். 15 அல்ட்ரா யூஸே பண்ண மாட்டாங்களா அவங்க? சரிங்க பேரு நமக்கு தெரியும் சரியா, ஆனா உலகத்துல மீடியால பார்த்துட்டு இருக்கவங்களாம் வா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சவுத் கொரியன் பிரசிடென்ட்டுக்கு தான் கொடுத்ததா? ஆமா, அங்க மேபி சாம்சங் தான் டாமினேட்டட். மேபி மேபிலாம் இல்ல, ஐபோன் கூட வச்சிருக்காங்க. நியூஸே நம்ம வாசிச்சோம், மறந்துட்டியா? இல்லங்க, ஒரு பிரசிடென்ட் மேபி ஐபோன் வச்சிருக்கலாம், வச்சிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நாட்டோட ப்ராடக்ட்டை வச்சு கையில வச்சு போஸ்ட் கொடுத்தாதான் கெத்து. வேற ஒருத்தங்க நாட்டுல இருந்து கொண்டு வந்தா. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் 83 87 எனக்கு ஞாபகம் இல்ல. சாம்சங் மட்டும்தான், சாம்சங் மட்டுமே அந்த ஊர்ல 83 87லயே இருக்கு. அப்ப 100 பேர் கையில போன் வச்சிருந்தாங்கன்னா அதுல 83ல இருந்து 87 பேர் வந்து சாம்சங் வச்சிருப்பாங்க. ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறணும்னா கொஞ்சம் சாம்சங் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஊர் அது. ஸோ அதனால இப்போ 15 அல்ட்ரா கொடுக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, மேபி 15 அல்ட்ராவோட கேமரா சென்சாரே சாம்சங்கோட HP9 தான் அப்படின்னும் போதும், ஆனால் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேமரா செட்டப் வச்சு இவ்வளோ சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது அப்படின்னா அப்போ சாம்சங் யூசர் யோசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரசிடென்ட்டோ இல்லை அவங்கள சுற்றி இருக்காங்களோ அவர் ஏன் அதெல்லாம் பண்ண போறாரு? அப்புறம் இது வந்து சும்மா அந்த நம்ம மக்கள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ரான்னு ஒன்று இருக்கு. தனியாக ஒரு 500 MBக்கு இன்ஸ்டால் ஆகி தொலையுது, அது பிளகின் மாதிரி. அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா, தனியாக சாம்சங்லேயே மோர் ஆப்ஷன் உள்ள போனால் நிறையா இருக்கும் இல்லையா கேமரா மோட்ஸு, அதில் இந்த எக்ஸ்பர்ட் ரா மோட் வருது. அதில் ராவாகவும் எடுக்கலாம், ஜேபிஜியாவும் சேர்த்து எடுக்கலாம். ரா மட்டும் எடுக்கலாம், இல்லை ஜேபிஜி மட்டும் கூட எடுக்கலாம். இமேஜ் குவாலிட்டி நல்லா இருக்கு, நாய்ஸ் ரொம்ப சப்ரஸ் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃபோட்டோஸும். இதெல்லாம் அதில் உள்ளது தான். அதில் உள்ளதில் லைட்டாக ஒரு டச் அப் மட்டும் கொடுத்துருக்கோம். இல்லை அந்த குட் லாக் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. குட் லாக்லாம் இல்லை, தனியாகவே கேமராலே இருக்கு. தனியாகவே கேமரா நீ எக்ஸ்பர்ட் ரான் போயிட்டு தேடினாலே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பர்ட் ரா மூலமாக எடுத்தது தான். ஏன்னா அதில் மேனுவல் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் இருக்கிறனால நான் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் பண்ணி எடுக்கலாம். இன்னும் பெட்டராகவே எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தான் வச்சிருக்காருங்க S25 அல்ட்ரால. இல்லை, S25 அல்ட்ரா வந்து ஆக்சுவலி கேப்பபிள், ஆனால் காம்படிஷனில் இருக்கிற எல்லாருக்கும் அளவுக்கா அப்படின்னு கேட்டேன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஓகே ஓகே. ஆமாம், மற்றவங்களாம் நிஜமாவே ரொம்ப சாலிடாக எங்கேயும் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ மற்ற எக்ஸ்பர்ட் ரால் எடுத்தால் நல்லா இருக்குடா. ஸோ தான் கடைசியாக தெரிஞ்சுது. ஸோ மற்றபடி வந்து மிவியில் ஒரு ஸ்பீக்கர் பார்த்தேன்டா, நம்ம குரூப்ல தான் போட்டிருந்தாரு, முத்துகிருஷ்ணன் ப்ரோ தான் போட்டிருந்தாரு, சூப்பர் பாக்ஸ் அப்படின்னு. ஆமா, இது 3000 கட்டு 6000 7000 ரூபாய்க்கு போட்டிருந்தது. கார்டு ஆஃபர் அப்போ எப்படின்னா 350 ரூபாய் ஏதோ குறைஞ்சது. அதான் மொத்தம் 7000 ரூபா. 7000 ரூபாய்க்கு 120 வாட் ஸ்பீக்கரா? மார்ஷ்மெலோ நல்லா இருக்கும். மார்ஷலையாவது வாங்கிட்டு அது உரமா கிடக்கும், தூசி அடைஞ்சிரும். மார்ஷ்மெலோலாம் வாங்கினா நல்லா தின்றலாம் அப்படின்னு. அதான் இது வந்து பார்த்தோன்னா பில்டின் சப் ஊஃபர் எல்லாமே போட்டிருந்தாங்க. மேட் இன் இந்தியாங்கிறது மிவியில் ஃபர்ஸ்ட் நான் நெக் பேண்ட்லேருந்து பார்க்குறேன்டா. அப்போ இருந்து இவங்க வந்து போட்டாவது பார்த்தோன்னா ரீபிராண்ட் தான் பண்ணான். ஆக்சுவலாக இவனும் ரீபிராண்ட் தான், ஆனால் ஒரு ஸ்டெப் மேலே போய் இங்கே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சான். ஆமாம், மிவி கோவோ அந்த மாதிரியான ஆளுங்களாம் தான். நான் மிவி சவுண்ட் பார் தான் வச்சிருக்கேன், நல்லா தான் இருக்கு. அப்புறம் இது பார்த்தா சூப்பர் இன்ஃபர்மேஷன்ரா, M6 iPad Pro ஒன்று வருது. அது வந்து ஆப்பிளோட பிகஸ்ட் லீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆப்பிள் கிளப்னு ஒரு ஐடியில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வேப்பர் சேம்பர் கூலிங்கோட வருது அப்படின்னு ஐபேட்ல. ஓகே, இப்போ வேப்பர் சேம்பர் கூலிங் வந்தனால 17 ப்ரோக்கு மேலே பெயிண்ட் கேட்டு கலர் சேஞ்சிங் கேட்டு 1000 கேட்டு விழுந்து கிடக்காது, வேற விஷயம். ஆனால் அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் யாரை கேட்டாலுமே தெர்மல் கண்ட்ரோல் வேற லெவலில் இருக்கு, பேட்டரி லைஃப் சூப்பர்ன்றாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து இப்போ ஐபேடுக்கும் வருது அப்படின்னும் போது அப்போ ஐபேட்லேயும் பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டர் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐபேட்ல பேட்டரி லைஃப் சூப்பர் தான், அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதையும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இந்த போவா ஸ்லிம்மை பற்றி போவா மொபைல் இந்தியா கத்திட்டு கிடந்தது. போவா பிளாட்டினம் வின்னர் 2025 அது இதுன்னு. எல்லாம் கரெக்டா, நீங்கள் மட்டும் ஒரு 7300 கொடுத்துருந்தீங்கன்னா விலகி இருப்பீங்க. 6300 வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது, ஸ்க்ராலிங்கை தவிர வேறு எதை பண்ணாலுமே உங்கள் ஃபோன் ஹேங் ஆகுதுடா அப்படின்னு கேட்டு. ஃபோன் நல்லா ஸ்லிம்மாக சூப்பராக இருக்குங்க, ஆனால் யூஸ் பண்ண முடியாது. நியோ 11 லான்ச்சு. இது இங்கே இந்தியா வராது. இந்தியா இல்லடா, சைனா தான். சைனாக்கும் இந்தியாவுக்கும் நேமிங் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். சைனா நியோ 10 வேற, நம்ம ஊர் நியோ 10 வேற, அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ். ஆமா ஆமா, அங்க வந்து இதுல ஃபிளாக்ஷிப் வச்சு பண்ணாங்க, நமக்கு 8Sல வந்துச்சு. அந்த மாதிரி தான் சிப் மாறும், அப்படினா சில சமயங்கள்ல கேமரா மாறும், சில சமயங்கள்ல பேட்டரி மாறும், பேட்டரி சைஸ் மாறும். சரியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். பட் சைனால வர அதே நேம் மட்டும் இங்க வந்துரும். K90 Pro Max ரெட்மியோடது அதெல்லாம் இந்தியாவுக்கு வந்ததுன்னு வைங்க. அவன் ஃபிளாக்ஷிப்புங்க இந்தியாவுக்கு வந்தா. ஆமா, ஃபிளாக்ஷிப் மட்டும் இல்ல, ஃபிளாக்ஷிப் அவன். கேமரா பத்தியா எல்லாம் கேமரா Pro Maxல இருக்கிற கேமரா தான் அதுல இருக்கு. 17 Pro Maxல என்ன இருக்கு, லைக்கா மட்டும் தான் இல்ல. ஆமா, கேமராவும் சூப்பரா இருக்கு, ஜூமிங்கும் நல்லா இருக்கு, அந்த ப்ராசஸிங்ல இருந்து கேமராவும் நல்லா இருக்கு. ஆனா வராது, புரியல. ஆனா பிரைசிங் பாத்தீங்கன்னா தர லோக்கலா இருக்கும். சவுண்ட் அத இவரு போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன்.
C4E தமிழா ம் அவர் போட்டிருந்தாரு நினைக்கிறேன், பேர் தப்பா சொல்றேன், நீங்க C4E Tech சம்திங் அவர் போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது K90 Pro Maxே நமக்கு வந்துட்டு ஒரு ஃபிளாக்ஷிப் தான். ஆனா சைனால பார்க்கும்போது அது விலை கம்மி தான் போல. விலை கம்மி இல்ல, அங்க 50K பண்ணிருக்காங்க. 50Kனாலும் யோசிச்சு பாடுற 8 elite 8 elite Gen 5 இந்த மாதிரியான ப்ராசர்லாம் கொண்டு போய் 50,000 60,000 சுருகிறதுலாம் இல்லையே. ஆமா அதே மாதிரி Neo 11 வந்துட்டு அங்க 8 Gen Elite-ஓட இருக்கு நினைக்கிறேன். ஆமா 8 elite 8 Elite-ஆ? ஆனா நமக்கு வரும்போது 8 Elite-ஓட வருமா தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயரே அவங்க 8 Gen 4 தான் யூஸ் பண்ணாங்க. நம்ம ஊருக்கு 8 Gen 5 அப்படின்னு வரும், அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு 8 Gen 5 தான் வந்து 8S, அந்த 8S இதுதான் வந்து 8 Gen 5 ஆமா பண்ணிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 15R வந்துட்டு 8 Gen 5-ஓட தான் நமக்கு வரும். சரி அதெல்லாம் வந்துட்டு போட்டோம். ஆனா சைனால வந்துட்டு இது 8 Elite லாஸ்ட் இயர் ஃபிளாக்ஷிப். சைனாக்கு போ. ஸோ இப்போ கூகுளோட ஜெமினி ப்ரோ ஜியோ யூசர்ஸ்க்கு என்ன பெரிய பெர்ப்ளெக்சிட்டி. என்ன அவன் எங்கே இருந்துட்டு போறான், அவனே யூஸ் பண்றீங்களா? அவன் பெர்ப்ளெக்சிட்டியே டுபாக்கு தெரியாது எனக்கு. தெரியுமாங்க என்கிட்ட உன் ஜியோ சிம்ல தான் இருக்காடான்னு பாத்தீங்களா? ஜியோ சிம்ல இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியலையாடா? கூகுள் AI ப்ரோ அதான்டா பெர்ப்ளெக்சிட்டி வரும்போதே நான் என்ன சொன்னேன், அவனுக்கு ஆக்டிவ் யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உள்ள டேட்டா வாங்குறதுக்கு யூசரை கூப்பிடலாம் ஃப்ரீயா தரேன்னு சொல்லிட்டு. இவங்களும் என்ன பண்ண போறாங்க, நார்மலா பார்த்தோன்னா 50,000 ரூபா சம்பளத்துக்கு எவனா உட்காந்து டெய்லி டைப் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கு பதில் நீங்க காசை போட்டு இப்போ டைப் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் கரெக்டா? ஏங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதான். பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லல, பெனிஃபிட்லாம் இருக்கு. அதான் 18 to 25 ஏஜுக்குள்ள இருக்கவங்க இப்போ கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க போனீங்கன்னா ஜியோ ஆப்ல இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணணும். 18 to 25 இருந்தா இன்ஸ்டன்டா ஆயிடுது. 25 அபோவ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, ஆல்ரெடி நான் ஒரு பிளான்ல இருக்கேன், எனக்கு நான் இப்போ எப்படி அவைல் பண்றது அப்படின்னா, அதுக்கு வந்து கூகுள் சப்போர்ட் அப்ரோச் பண்ணி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. 2GB கிளவுட் ஸ்டோரேஜ் அதுவும் கிடைச்சிருது உங்களுக்கு. இந்த கூகுள் AI ப்ரோ அதுவும் கிடைக்கும். 2TB கிளவுட் ஸ்டோரேஜும் கொடுத்துட்றாங்க. அதான் 2TB. ஏன்னா நான் ட்ரை பண்ண ஒரு ஃபோனில், என் ஃபோனில் வரல, இன்னொரு ஃபோனில் ட்ரை பண்ணும்போது பார்த்தா ஆயிடுச்சு, எல்லாம் வந்துருச்சு. என்ன எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தா கூகுள் டிரைவில் 2TBன்னு காட்டுது உடனே. எந்த நம்பர் அது? அது வந்து 23 இருக்கு ஏஜ் சிம். எனக்கு தெரிஞ்சு இவங்க மெயில் ஐடி வச்சு பண்ணல, இதுதான் ப்ரூஃப். ப்ரூஃப்ல எது இருக்கோ அதை வச்சு தான் பண்றாங்க. இப்போ இந்த சிம் வந்து ரொம்ப பழைய சிம், அண்ணன் இது வச்சு வாங்கினது. அண்ணனுக்கு வந்து 28 29 ஏஜ், எனக்கு வரல. ஆனா அந்த சிம் வந்து 23 ஏஜ்ல இருக்கவங்களோட ப்ரூஃப். அதுக்கு டப்புன்னு கிளைம் ஆயிடுச்சு. உன் ஏஜுக்கு போட்டான்னு வரும் 70 72 அந்த மாதிரி ஏதாவது இல்லடா ஆஃபர் கொடுப்பாங்களான்னு கேட்டு வந்தேன். 72 மாசம் முதியோர் இது முதியோர் இதுக்கு பென்ஷன் ஏஜ் இல்லடா 72 மாசம் ஃப்ரீ SRK கொடுக்காமையா அப்படி. யார் ஜியோ கிளைம் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லுங்க. பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இனிஷியலாக அப்படி கொடுத்து தான் ஜியோலாம் உள்ளே வந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் உள்ளே வருவாங்க. இப்போ நீங்கள் 2TBயும் பிடிச்சி ஃபுல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா செத்தீங்க, மாட்டணும் தான். அது எங்கேயாவது கூகுள் டிரைவ் நம்ம என்ன தான் ஈஸின்னு சொன்னாலும் அதுலேருந்து ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி ஜிப்பைல் ஆக்கி டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே செத்துருவோம். அதுதான் பிரச்சனை. இதை தான் முன்னாடி சொன்னேன். அதனால தான் வந்து பிக்சல் எக்ஸல் பிக்சல் இதை வாங்கி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் இருந்தாலும் கொஞ்சம் அவேராகவே அதில் ஃபைல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 18 months முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா பே பண்ணணும்ல. அங்கே தான் ட்விஸ்ட்டு. கரெக்டு, அது உண்மைதான். பிக்சல் வந்து அடுத்த அப்டேட் பிச் பண்ணியிருக்காங்க Android 16 QPR 2ல பீட்டா 3.2. இதன் மூலமாக நிறைய பக் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். பட் இந்த பிக்சல் 10 யூசர்ஸ் இருக்காங்க, இப்போ 10 சீரிஸ், அதுல 10 கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. 10 Pro கொஞ்சம் செருப்படி வாங்குறாங்க. 10 Pro X எல்லாம் தருமடி வாங்குறாங்க. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு பவர் விஆர் தான். கௌதம் ப்ரோலாம் இப்படி முறுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு. 10 Pro-வோட 10 Pro நல்லா தான் இருக்கான், கேமரா சாம்பிள் எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கான மாதிரியான கிராஃபிக்கல் ரெண்டரிங் நடக்க மாட்டேங்குது. எங்கேயாவது சில இடங்களில் கோளாறா இருக்கு. அதனால அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க 9 சீரிஸ் 8 சீரிஸ் யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் பக் இருந்ததுன்னா இந்த QPR இன்னும் பீட்டா யாரை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பக் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகி இருந்ததுன்னா சொல்லுங்க. பிக்சல் சர்ப்ரைஸ் அப்டேட்ஸ் இந்த மாசம் பிக்சல் ஃபீச்சர் ட்ராப் ஆகும். அடுத்து நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் எங்கேஜ்டா போகும். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே அந்த அப்டேட்ஸ் தாங்க. ஆக்சிஜன் OS வந்துட்டான். ஆர்ஜின் OS இப்போ ஒரு சில ஃபோனுக்கு வரது இதுக்கே வந்துருச்சு. X200 FEக்கு வந்துருச்சு. சரி, என்ன உங்க கம்பெனி அப்டேட் ஏதோ அந்த தீபாவளிக்கு அப்புறம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அப்புறம் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 டேஸாகவே இருக்குது. இன்ஸ்டாகிராமில் வாட்ச் ஹிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சில ரீல்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஓ மை காட் இது முக்கியமான ரீல்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேனே, வாழ்க்கையில் தவறது விட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வாட்ச் ஹிஸ்ட்ரிக்குள்ள போனால் டெய்லி தேவைப்படலாம் இல்லையா? கண்டிப்பாக தேவைப்படும்ல. இன்ஸ்டாகிராமில் கரெக்ட் தான். இன்ஸ்டாகிராமில் வர ஒவ்வொன்றுமே முத்துக்கள். ஒவ்வொன்றுமேனா திரும்ப போனாலும் கிடைச்சிரும்ல. இது அப்படி இல்லை, ரொம்ப ஸ்பெஷலு, ரேர் பீஸ், ரேர் பீஸ் செட்டியார் அப்படி. கரெக்ட். அதான் டெய்லி காலையில இருந்து பல்ல வளர்க்குறோம் இல்லையோ, இந்த வீடியோல தாங்க முழிப்பேன் அந்த மாதிரி இல்லையா? அதனால இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்துருக்கு. அதனால இந்த வாட்ச் ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்க ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. சரி, அடுத்து ஓகே.
இதுக்கு மேலே நீங்கள் தான் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரில அவங்களே இல்லைங்க முக்கியமான ஈவெண்ட்ஸ் தான் மிஸ் பண்ணிப்பாங்களே. முக்கியமான ஓகே event. அப்புறம் ஐக்கூ நியோ 11 பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி ஐக்கூ 15 அது வந்துட்டு நவம்பர் 26 பிறக்குது. ஆனால் நீ அப்புறம் முன்னாடி வருவ அப்படின்னு பொல்லார்னு ஒரு அறையை போட்டு OnePlus 15 முன்னாடியே வந்துட்டான் முந்திக்கிட்டு. ஐக்கூ ஸ்னீக் பீக் ஈவெண்ட் சென்னையில். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நவம்பர். ஓகே ஸோ அந்த லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நான் நம்ம SRKக்கு அதுக்கான டீட்டெயில் அனுப்பிடுறேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், நீயும் ரிஜிஸ்டர் பண்ணிடு தம்பி, சரியா? SRK அனுப்பியாச்சு. OnePlus 15ஓட லான்ச் ஈவெண்ட் வந்து நவம்பர் 13 அன்னைக்கு. அவன் எப்பயும் வந்துட்டு போறான்டா, அவன் கேமிங் ஃபோன் தானே பண்றான். 15 அவனுக்கும் ROGக்கும் ரெட் மேஜிக்குக்கும் தான் பிரச்சனை, மற்ற யாருக்கும் இல்லை, சரியா? வரதே கொஞ்சம் பிரச்சனை தான் போல இருக்கு. இது நேற்று இது வெள்ளிக்கிழமை இதில் பார்த்தா ஃபோனார்னால X9 ப்ரோவா, Oppo X9 ப்ரோ அதுவும் வருது. இதே மாதிரி தான் இருக்கு, அப்படியே வினை தான் இதே தான். ஆனால் அதில் ஹசல் பிளேட் அப்படின்னு ஒரு ஹெச் இருக்கும் அந்த வாரத்தில். அதான் இதே தான் டிசைன், அப்படியே இதே தான் HSL அப்படியே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்ப்போம் OnePlus 15 இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. OnePlus 13 ஒரு வெற்றிகரமான டிவைஸ் தான் அவங்க கிட்டே இருந்து. 13 நல்லபடியாக தான் இப்போ இருக்கு. 13 வெற்றிகரமான டிவைஸ், சரியா? 13 வந்து பார்த்தோன்னா அது ஒரு கேமிங் ஃபோனாக வாங்கினவங்களுக்கு வெற்றி. 13 வந்து வெற்றிகரமான ப்ரமோஷன் சொல்லலாம். ப்ரமோஷன், சரி, ஓகே. அப்படி OnePlus 13 பார்ப்போம். OnePlus 15 எப்படி இருக்குன்னு. ஐக்கூ 15 வருது. இதை தொடர்ந்து Realme GT 8 Pro அதுவும் பின்னாடியே அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருதுன்னா ட்ராயில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இனிமேல் வந்து அவங்களோட காலர் ஐடி நேமே வந்து ரிவீல் ஆகணும். அந்த ஐடியோட நேம் அது செம்மையா இருந்தது, அது நல்ல நியூஸ்ரா. இதுக்கப்புறம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தா இந்த இது அமேசான்லேருந்து டெலிவரி பர்சன்ஸ் அவங்களாம் கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரஸ்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு சில டைம். இப்போ இனிமேல் அதெல்லாம் ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ட்ராய்கிட்டேருந்து வந்த ஒரு அறிவிப்பு. இதனால் காலர் ஐடிஸ் நேம் எல்லாமே இதுக்கப்புறம் வரும். அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரூ காலர் அப்படிங்கிற ஆப் வந்து பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால இந்த ஸ்பேம் இஷ்யூனால இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது அப்போ ட்ராயை நம்பி இப்போ ட்ரூ காலர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருக்கலாமா? இதான் என் கேள்வி. இப்போவே ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேம் டிடெக்ஷன் வந்து நம்ம இது கூகுள் டைலர்லேயே வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா கால்ஸ் வந்து அதுவே கட் பண்ணி விட்டுரும். ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடும். மேபி கூகுளே வந்து இதுலேயும் ஈடுபட்டு செயல்படுறாங்க. கொஞ்சம் பெட்டராக சர்வரில் டேட்டாலாம் வச்சுருந்தாங்கன்னா மாஸ் பண்ணலாம். அவன்கிட்ட இல்லாத டேட்டாவா ட்ரூ காலர்ட்ட இருக்க போது? அவன்கிட்ட டேட்டா நிறைய இருக்குது. நம்ம கான்டாக்ட்லேருந்து எல்லாமே கூகுள் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அப்போ அவன் தான் கிங்கு. சரி, டெம்ட் லைட் இது சார்ஜர் இருக்கு. ஆமாம், கேங் லைட் அதான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். சார்ஜர் லுக்கிங் குட், நல்லா தான் எங்களுக்கு. ஏன்னா அது ஆக்சுவலாக 30 வாட் 45 வாட் 67 வாட்லாம் வந்திருக்கான். ஆமாம், நம்ம கிட்ட இருக்கிறது 30 வாட் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, இந்த X70R தான் நீ வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, உனக்கு ஓகே தானே? இது மோட்டோ X70R. ஆமாம், அது இங்கே வரும்போது Edge 17 தான் வருமாம்ல. சரி, அது இப்படியே வந்துட்டு போகுது. உனக்கு ஓகேயா? மோட்டோலாம் நான் எங்கே போய் வாங்க போகிறேன்? ஐ ஹேவ் ஷாமி அண்டு எனக்காக நீங்கள் ஷாமி 15 வாங்கியிருக்கீங்க. இது இருக்கு. சரி, நெக்ஸ்ட் டிவைஸாக இது இருக்கலாம், இல்லை ஷாமி 17 இருக்கலாம். பார்ப்போம், பொறுத்துலாம் பார்க்கலாம். அதான் இது என்னது ஐபிஎஸ் விஜய் ராகவனா கூட இருக்கலாம். ஆமாம், அதை வச்சு நீ என்ன யூஸ் பண்ணுவேன்? விஜய் ராகவன் தானே அவர் பேர். அதில் ஒரு பேர் என்ன? விஜய் தான். கரெக்டு தான். சரி, ஓகே, சரி. அப்புறம் யூடியூப் ஆடிங் நியூ ஏஐ ஃபீச்சர். என்னன்னா லோ குவாலிட்டி வீடியோ இருந்தால் அது கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கொடுக்கும். ஆல்ரெடி 1080 இது 1080pல பார்த்துருப்பேன், என்ஹான்ஸ்ட் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. இது வந்து டிவியில் ஒரு சில நேரம் இப்போ பெரிய பெரிய டிவியில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவுட்புட்டை. இப்போ இது வந்து யூடியூப்ல ஆப் மூலியமாவே பண்றாங்க அவங்க சார். அப்போ இனிமேல் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பழைய படங்கள்லாம் இன்னும் பெட்டர் குவாலிட்டியில். ஆமாம், இப்போதைக்கு 1080 வந்து கொஞ்சம் ஹெச்டியாக காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் 4Kவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தம்ப்நெயிலுக்கும் ஒரு அற்புதமான இது கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் தம்ப்நெயில் வந்து 2 MB வரையும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். 2 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா 2 MB குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கம்ப்ரஸ் பண்ண சொல்லுவோம். அதான் இப்போ வந்து 50 MB வந்து நார்மல் பண்ணுறாங்க. அதனால இனிமேல் கிராண்டான தம்ப்நெயில் கூட குட்டியாக வச்சிடலாம். அது எப்படி வச்சாலும் அப்படி தான் தெரிய போகுது. சரி, அவ்வளோதான். ஓகே, ஆல்ரெடி திடீர்னு 4K குவாலிட்டி ஃபோன் 3 வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் ஐயோ பூமர் இன்னும் நீங்களாம் தெரிந்தலையா, இப்படி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப்புறமா சேனல் ஆரம்பிச்செல்லாம் பயங்கரமாக வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்னடா அண்ணா இன்னும் மொக்கையா அப்படின்னு சொல்லி திட்டிருந்தாரு. ஃபோன் 3 ஃபோன் 3 வீடியோவில் 3 இல்லை. எதுக்குன்னா நம்மளோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கான். ஒரு பயங்கரமாக அப்படி ஃபோனை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி, அப்புறமா இந்த மாதிரிலாம் வந்து அந்த ஒரு பில்டப் வந்து மிஸ் ஆகுதான். ஓகே, அப்புறம் சாம்சங் வந்து
விண்டோஸ்க்கு அவங்களோட ப்ரௌசர் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். இதுவும் மேபி அந்த குரோமியம் பேஸ்டான ஆப்பாக தான் இருக்கும். எல்லாமே அந்த கான்செப்டில் தான் ரன் ஆகுது. ஓகே. ஒன்றும் இல்லை, என்ன சாம்சங் மொபைல்லேருந்து அந்த ப்ரௌசருக்கு மேபி கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக சிங்க் லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ பிரேவ்லாம் நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனுக்கும் சிஸ்டமுக்கும் சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதில் இருக்க ஹிஸ்ட்ரி அதில் காட்டும். நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை எடுத்து சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி மேபி சாம்சங் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் மோட்டோ X70 Air இது வந்து சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இது வந்து இந்தியாவில் Edge70 வரும். உங்களுக்கு 7 Gen 4 சரி. Edge70 எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா இப்போ இந்தியாவில் Edge70 Fusion, Edge70 Ultra, Edge70 Power இந்த மாதிரிலாம் வந்து அப்படி இருக்கும். நான் டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இது. ஆனால் என்னன்னா 7 Gen 4 தான் போயிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மினியாக வரோம், குட்டியாக கொடுக்குறோம், ஸ்லிம்மாக தரோன்ட்டு எதுவும் 6300 7300 போகாமல் 7 Gen 4 போயிருக்காங்க. பட் ஆனால் ஃபோனு தின்னு அப்படி இருக்கும்போது தர்மலில் எப்படி இவனுங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சோகமும் இருக்குது. கரெக்ட் பார்ப்போம். இருந்தாலும் 4800 mAh கொடுத்துருக்காங்க. இதுவே பெரிய பேட்டரி தான். பார்ப்போம். இது இந்தியாவில் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல தான் டெக்னோலாம் இன்னும் நல்லா பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு பக்கம். ஆனால் இவங்களதுல மேபி ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி நல்லா இருக்கலாம், டிசைன் ஃபேக்டர் நல்லா இருக்கலாம், ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கலாம். மோஸ்ட்டாக வந்து மோட்டரோலா நம்ம பார்த்ததுமே என்னடா இப்படி இருக்குது அந்த ஸ்பெக்கில் இவனுக்கு பிடிச்சிடுறானுங்களே தவிர ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெக்கெல்லாம் நமக்கு இல்லை. இப்போ இந்த ஸ்பெக்கை வந்து இவங்க வந்து Edge70 சொல்லி ரிலீஸ் பண்ணுறதா இருந்து 28,000க்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலாக இம்பாக்ட் ஏற்படுத்தலாம். ஏன்னா இவ்வளோ தின்னான ஃபோன் கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ். ஆனால் சப்போஸ் இது ஒரு காரணமாக சொல்லி 35,000 40,000 போனாங்கன்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்க டாடா பை. ஏன்னா Edge70 Proன்னு ஒன்று வரும். ஆமாம். அவனே பார்த்தா ஜோக் கொண்டு போயிடுவான், அசால்ட்டாக இருப்பான். அதனால் இது எப்படியும் 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இந்தியாவுக்கு வரப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். இதுக்கப்புறம் 45 வயது மேலே இருக்கவங்க உமன்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லோயர் பெர்த் வந்து இது வந்துடும். அதே மாதிரி சீனியர்ஸ்க்கு 60 அபோவில் இருக்கவங்களுக்கும் லோயர் பெர்த் வந்து அலாட் ஆகும். ஏன்னா எப்போ பாரு அப்பர் பெர்த் கொடுத்துருவாங்க, கீழே இருக்கவங்ககிட்ட. நேற்று கூட ஆக்சுவலாக அப்படி தான் 60 வயசுக்கு மேலே இருக்கிற 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் அப்பர் பெர்த் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து கீழே இருக்கவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும். நம்ம கிட்ட தான் கொடுத்துட்டோம். ஓ, மாட்டினதே நீங்கள் தானே? ஓகே. சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவர்னாலே ஹெல்ப் பண்றவரு, அவர் பண்ணாமல இருக்க போறாரு. இல்லடா, யோசிச்சு பாரு கொஞ்சம். எது இந்த சைடா அந்த சைடா? ஏன்னா அவர் தெளிவா பேசுறாரு, நான் ஏறிப்பேன்ப்பா அப்படின்றது. அவர் என்ன சொல்றாரு, என் ஒய்ஃப்க்கு அதான் மேட்ரு. இந்த சீட்டிங் அலோகேஷன்லாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் இனிமேல் கண்டிப்பா. ஏன்னா இவங்க வந்து சிலர் கேட்கலாம், அப்போ நான் முதல்ல புக் பண்றேன் அப்படின்னு. கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் இந்த ரிசர்வேஷன் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருந்தாலும் டிக்கெட்டை புக் பண்ணிடுறாங்க மக்கள். அவ்வளோ ஃபயரா போகுது. டிக்கெட் ஓப்பன் ஆக 3 நாள்ல காலி பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் இந்த விமன்ஸ்க்காக இந்த இடத்துல எல்லாம் பண்றது தப்பு இல்லை. அதுவும் 45 மேல தான் சொல்லிருக்காங்க. விமன்ல 45க்கு மேல இருக்கவங்க, சீனியர்ஸ்க்கு அப்புறம் 60 அபோல இருக்க ஜென்ஸுக்கு தான் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்குலாம் சைட் லோயராவது கொடுங்க, அதையாவது கொடுங்க. ஏன்னா கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது எப்போ கஷ்டமா இருக்குன்னா, இன்னும் சிலர் வந்து என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. யாரை சொல்றேன்னா யங்கர் ஜென்ரேஷனே. அந்த டென்ஷன் எங்க காட்டுறதுன்னு தெரியாம யார் கேட்டாலுமே இதுவா பேசுவாங்க. முடியாது, நான் புக் பண்ணேன், எனக்கு தான் வந்து நாங்க தான் இருப்பேன். அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. எனக்கு என்ன தெரியுதுன்னா ஃபன்னா இருந்ததுன்னா, இவனுங்க 2 பேரும் செம்மையா குட்டீஸ் இருந்தாங்க இல்லையா, அவனுங்க மெர்ஜ் ஆயிட்டு அப்படியே ஃபுல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அதை பிடிங்கி திங்கிறது, வழிப்பறிலாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. குழந்தைங்களோட அவங்களுக்கு ஒரே இது, அவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்க மிங்கிளாறாங்க. அதனால எனக்கு அதை நான் யோசிச்சேன். அதனால தான் நேற்று நீ S25 Ultra பார்த்தல, ஸ்டாண்ட் பை அப்படியே ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபோனை ஆன் பண்ணலாம். ஃபோனை ஆன் பண்ணா தானே நம்ம வந்து அதுல கவனிப்போம். ஃபுல்லா எல்லாரோடையும் பேசிக்கிட்டே அப்படியே போயிடுச்சு. பரவாயில்ல, அதான் எப்பயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஏஜ் ஆனவங்க நம்ம கூட வராங்களாலே நம்ம அதிகமாக பேச செய்வோம். தாண்டா முன்னெல்லாம் ட்ராவலே இருந்தது, இப்போ தாண்டா ட்ராவலே மாற்றி வச்சிருக்கோம். இப்போ ட்ராவல்லே தான் டிவி போட்டு விட்டுறாங்க. அது பஸ்ஸில் கரெக்டு. ஜென்ரலாக பேசுறது இப்போ கம்மியாயிடுச்சு. அதுக்கு ரீசன் ஃபோன் தான். எல்லாரும் என்ன பண்றாங்க, எங்க இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம், இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம். இது ஒண்ணு இருக்குல்ல. ரெண்டாவது வந்து ஆமா, இன்னொன்னு என்னன்னா வேற யாருக்கிட்டயாவது வந்து ஏதோ ஒண்ணு இல்லாட்டி இப்ப வந்து வீடியோ பார்க்கலாம். சோ மொத்தம் வந்து யாருமே பேச மாட்டாங்க. இப்ப டிராவல்ல படம் பாக்குறது, பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி அப்படியே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் டைம்ல கூட பாத்திருக்கேன்டா. நாங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பையனுக்கு வந்து வேலையே கிடைச்சது. பேசினவங்களே யாருன்னா ஒரு ஃபவுண்டரு. ஓகே. பேசும்போது இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியும் போது அதே மாதிரி நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுறோம். இல்லை இப்போ ஈவன் தோ நீங்கள் இப்பயும் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரைம் டைம்னு சொல்லுவாங்க, 7 to 9 அந்த டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா யாரும் பேச முடியாது, வேற விஷயம் ஃபோனும் பார்க்க முடியாது, பேச முடியாது, ஃபோனும் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் யாரையோ கூட அங்கே மீட் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நசுக்கிடுவாங்க.
ஒரு கேங் ஃபார்ம் ஆகுமா, அந்த கேங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்குடா, அந்த அந்த கேங்கில் பேசி உண்மைதான். எல்லா ட்ரெயின்லையுமே அந்த பிரைம் டைம் ட்ரெயினில் போனீங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒன்று இல்லை, யார்கிட்டயோ பேசினா. ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, அப்போல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதனால நம்பி எல்லாரும் ஜாலியாக பேசினாங்க, நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷனே கொடுப்பாங்க. இப்போ பயமாக இருக்கு, அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னொன்று, இது ஒரு பக்கம், இந்த மாதிரியான ஆளுங்களும் கோளாறுங்களும் உள்ள வருது அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா, ஃபோனில் அடிக்ட் ஆனதுனால யாரும் இப்போ ஃபோனை தாண்டி வெளில பார்த்து ஃபோனு ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படியே உட்காந்தோமா பாட்டு கேட்டோமா. அதுவே ஏன் அப்படி ஆகுறாங்கன்னா, ஒன்று இது ஈஸியாக பண்ண முடியுது, ரெண்டாவது அதான் எல்லாரும் சொல்லிடுறாங்களே, இல்லை யார்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசுப்பா, சரி பேசினா தானே பிரச்சனை, போடு என்ன பிளேலிஸ்ட்டு போடு, படம் கரெக்டாக இந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணுறேன், பாட்டு பாட்டை கேட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். அதே தான், யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுரா, சரிப்பா மாதிரி ஆகிட்டோம். ஓகே ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேசிவ் டீல். இதுக்கு நாங்கள் ஷார்ட்ஸும் போடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். OnePlus Bullet Z3 இது வந்து 1699க்கு லான்ச் ஆச்சு. அது ஏன் 1299க்கு இப்போ இருக்கு? இப்போ 1300க்கு வந்துருச்சு. அது ஏன் அப்படி வந்திருக்கு? அது ஏன்னா அது அவ்வளோதான், அவ்வளோக்கு தான் அது ஒர்த்து. வரும்போது வந்து சும்மா அது நம்ம அப்பயே சொல்லியிருப்போம். அதே மாதிரி வாங்குறதுக்கு வித்தவுட் கார்டு ஆஃபரில் உங்களுக்கு 1300 இருக்கும். கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 200 கிட்ட குறையும். அப்போ வந்து 1050 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியும். 250 கார்டு ஆஃபர். ஓகே, அதான் 1050 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். 100% நல்லா தான் இருக்கும். கால் குவாலிட்டி நல்லா தானே இருந்துச்சு. கால் குவாலிட்டி சூப்பர், ஆடியோ குவாலிட்டி ஓகே. ஆடியோ குவாலிட்டி ஏன் ஓகே அப்படின்னா, இது வரைக்கும் நெக் பேண்டே யூஸ் பண்ணாத ஒருத்தர் இதுக்கு வந்தாருன்னா லெஜெண்டரி அப்படின்னு வரும். பட் Z2 ANC மாதிரி நெக் பேண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, காய் துப்பிடுவாங்க. ஐயோ என்ன இது அப்படின்னு. Z2 ANC வரீங்கன்னா அது இது வந்து டவுன் கிரேட். அதில் சவுண்ட் ஸ்டேஜ் சூப்பராக இருக்கும், இமர்சிவ்னஸ் நல்லா இருக்கும், பேஸ் பூஸ்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதில் அதெல்லாம் அந்த அளவுக்கு. ஆமாம், பட் கால் சூப்பராக இருக்கும். அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் நெக் பேண்ட்னா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அதனால் புல்லட் Z3 மேபி என்ஜாய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1300 அதுக்கிட்ட இருக்குது. கார்டு ஆஃபர் கார்டு ஆஃபரோட 1050 அதான் அல்ட்டியாக இருக்குது. அது கார்டு ஆஃபர் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, மிந்த்ராலையும் இருக்குது. அதில் நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணிக்கோங்க. குட். அண்டு தீஸ் ஆர் த நியூஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கணும். விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சரி, பார்க்கலாம். பை பாய்.